சொத்துங்கிறது பல ஆயிரம் கோடி சொத்துங்கிறது ஒரு அமைச்சராக இருந்தால் அவர்களுடைய சொத்து மதிப்பு பல 100 கோடி வரும். ஏன்னா வனத்து எந்த துறையில் இருந்தாலும் அமைச்சர்களுக்கு பணம் கொட்டுகிற இலாக்கா தான் எல்லா துறையுமே. காவிரியை காப்போம்னு ஒரு அமைப்பு துவங்குறார். இந்த காவிரியை காப்போங்கிற அமைப்பு காவிரி படுகையில் இருக்கக்கூடிய வனத்துறை நிலங்கள் முழுக்க ஜக்கி வாசுதேவால் ஆக்கிரமிக்கப்பட்டு மரங்கள் நடுவதாக வனத்துறைக்கு சொந்தமான இடங்கள் முழுக்க வெளிநாட்டு நிதியை சேவ் காவிரி வெளிநாட்டு நிதிகளை வாங்குவதற்கு வனத்துறை ஒத்துழைச்சிருக்கு. அதில் இலித்துறை ராமச்சந்திரனுடைய பங்கு பெரும்பங்கு. இத்தனை முறைகேடுகளையும் இலித்துறை ராமச்சந்திரன் வனத்துறை அமைச்சராக இருந்தபொழுதுதான் நடந்தது. ராஜாவை பொறுத்தவரை நீலகிரியில் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியாகவே ஒரு வேலை செய்யல. ஏன்னா ராஜா வெற்றி பெறக்கூடாதுன்னு சில திரைமறை வேலைகள் பார்த்தாரு. ஆதாரபூர்வமா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ராஜா கொடுக்கிறார். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற ஆட்கள் பூராம நீங்க செஞ்சி மஸ்தானுடைய மைத்துனரும் மகனுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா இவர்கள் திமுக அமைச்சர், திமுக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் அதிகார மையத்தை பகைத்து கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. நீங்க அந்த கல்வராயன் மலை ஒரு 5 மாவட்டத்துக்கு கள்ளச்சாராயம் சப்ளை. அதாவது திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை இத்தனை மாவட்டத்துக்கும் கல்வராய மலை தான் பகுதி. கல்வராய மலையில அந்த பகுதியில அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. செலவு செய்வதாக சொல்லி வாக்கு வங்கிய திமுகவுக்கு ஆதரவாக திருப்ப வேண்டிய இலித்துறை ராமச்சந்திரன் அதே போல செய்யல. படுகர்கள் மக்கள் பூராம ராஜாவுக்கு பெரிய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை சரி செய்யல. இப்படி பல குற்றச்சாட்டுகள் ராமச்சந்திரன் மேல. இந்த ராமச்சந்திரன் முதலமைச்சர் கூப்பிட்டு தேர்தல் நேரத்திலேயே 2 முறை கண்டிச்சிருக்கார். ராஜா தோற்கடிக்கப்படக்கூடாது, படுகர் வாக்கு பூரா ராஜாவுக்கு விழுகணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இப்படி சொல்லப்பட்ட பிறகும் ராஜாவுக்கு முழு மனசோடு வேலை செய்யல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நினைச்ச மாதிரியே அமைச்சரவை மாற்றம் நடந்துடுச்சு. மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் இவங்களை அமைச்சர் நீக்கியிருக்காங்க. இந்த நீக்கம் எதனால சார்? இப்போது நீலகிரி ராமச்சந்திரன் அவர் முன்னாள் வனத்துறை அமைச்சர். வனத்துறை போர்ட்போலியோவை எடுத்த பிறகும் அவரை அமைச்சரவையிலிருந்தே நீக்கியிருக்காங்க. என்ன காரணம்னா ஜக்கி வாசுதேவோடு மிக நெருங்கிய நெருக்கம். நீங்கள் யானை வழித்தடங்கள், நீலகிரியில் நிறைய ரெசார்ட்டுகள், பண்ணை வீடுகள் அத்தனையும் ராமச்சந்திரன் இலித்துறைங்கிற ஒரு ஊர். இலித்துறை ராமச்சந்திரன் நீண்ட நாளாக அவர் மீது புகார். நீங்கள் ஜக்கி வாசுதேவ் யானை வழித்தடங்களை மடக்கி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக இத்தனையும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஆதி யோகி சிவன் அந்த சிலை வனத்துறை அனுமதி பெறவில்லை, சுற்றுச்சூழல் அனுமதி பெறவில்லை. இப்படி மலை வாச ஒரு துறை அதில் இப்படி எதுலேயுமே அனுமதி பெறாமல் அவர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கட்டுவதற்கு வனத்துறை கண்டும் காணாமல் இருந்தது அவர் மேல் ஒரு புகார். இது பல முறை முதலமைச்சர் அலுவலகம், ரெண்டாவது நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் பல விமர்சனங்கள் வருது. வந்த பிறகும் அவரோடு நெருக்கத்தை குறைத்து கொள்ள சொல்லி திமுக தலைமை எச்சரிக்குது. அதையும் மீறி அவரால் ஜக்கி வாசுதேவோடு உள்ள தொடர்பை துண்டிக்கலை. சேவ் காவிரின்னு ஒரு அமைப்பு துவங்குறார். காவிரியை காப்போம்னு. இந்த காவிரியை காப்போங்கிற அமைப்பு காவிரி படுகையில் இருக்கக்கூடிய வனத்துறை நிலங்கள் முழுக்க ஜக்கி வாசுதேவால் ஆக்கிரமிக்கப்பட்டு மரங்கள் நடுவதாக வனத்துறைக்கு சொந்தமான இடங்கள் முழுக்க வெளிநாட்டு நிதியை சேவ் காவிரி வெளிநாட்டு நிதிகளை வாங்குவதற்கு
வனத்துறை ஒத்துழைச்சிருக்கு. அதில் இலித்துறை ராமச்சந்திரனுடைய பங்கு பெரும்பங்கு. இத்தனை முறைகேடுகளையும் இலித்துறை ராமச்சந்திரன் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் நடந்தது. இதுக்கு நடுவில் நீங்கள் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா, இந்த ராஜா 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம். ராஜாவை பொறுத்தவரை நீலகிரியில் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியாகவே ஒரு வேலை செய்யலை. ஏன்னா ராஜா வெற்றி பெறக்கூடாதுன்னு சில திரைமறை வேலைகள் பார்த்தாரு. ஆதாரபூர்வமாக முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ராஜா கொடுக்குறார். அதே போல் செலவு செய்வதாக சொல்லி வாக்கு வங்கியை திமுகவுக்கு ஆதரவாக திருப்ப வேண்டிய இலித்துறை ராமச்சந்திரன் அதே போல் செய்யலை. படுகர்கள் மக்கள் பூராமல் ராஜாவுக்கு பெரிய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை சரி செய்யலை. இப்படி பல குற்றச்சாட்டுகள் ராமச்சந்திரன் மேலே. இந்த ராமச்சந்திரனை முதலமைச்சர் கூப்பிட்டு தேர்தல் நேரத்திலேயே 2 முறை கண்டிச்சிருக்கார். ராஜா தோற்கடிக்கப்படக்கூடாது, படுகர் வாக்கு பூரா ராஜாவுக்கு விழுகணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்படி சொல்லப்பட்ட பிறகும் ராஜாவுக்கு முழு மனசோடு வேலை செய்யலை. ராஜாவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். இப்படி இந்த புகார்கள் தான் இலித்துறை ராமச்சந்திரன் மாற்றுவதற்கான காரணம். இப்போ ராஜேந்திரன் வனத்துறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறைகேட்டில் ஈடுபடுறார், எவ்வளோ சொத்து சேர்த்துருப்பார் சார்? நீங்கள் சொத்துங்கிறது பல ஆயிரம் கோடி சொத்துங்கிறது ஒரு அமைச்சராக இருந்தால் அவர்களுடைய சொத்து மதிப்பு பல 100 கோடி வரும். ஏன்னா எந்த துறையில் இருந்தாலும் அமைச்சர்களுக்கு பணம் கொட்டுகிற இலாக்கா தான் எல்லா துறையுமே. நீங்கள் வனத்துறையில் நிறைய டிரான்ஸ்ஃபர் நடக்கும், மரம் திருடு போகும். நீலகிரியிலிருந்து கேரளா வழியாக நிறைய மரங்கள் திருடு போவது. நீங்கள் மரத்தை மழையில் சாய்ந்து மரம் பட்டு போய் இயற்கை இடர்பாடில் விழுகிற மரங்களை தான் வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தணும். பச்சை மரங்களை வெட்டக்கூடாது. இதுதான் வனத்துறை சட்டம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, செயற்கையாக மரங்களை வெட்டி வீழ்த்தி காஞ்சி போச்சு. அது என்ன மாதிரியான மரங்கள்? தேக்கு மரங்கள் தான். தேக்கு, ஈட்டி தான் ரொம்ப விலை உயர்ந்த. இல்லை நம்ம ஃபாரஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சந்தன மரங்களும் இருக்கு, செம்மரங்களும் இருக்கு. இல்லை அங்கே சந்தன செம்மரம்லாம் இல்லை. சத்தியமங்கலம் உள்ள வரும்போது அவர் எல்லாத்துக்குமான வனத்துறை அதிகாரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ இது போல காட்டில் என்னென்ன திருடு போக வாய்ப்பு இல்லை பண்ணியிருக்கோம்? அதாவது செம்மரம் பூராமே ஆந்திரா தான், தேக்கு ஈட்டி தான் நீலகிரி வனப்பகுதி முழுக்க. நீங்கள் அதே பல கோடிக்கு போகும். நீங்கள் சந்தன மரம் இப்போ முழுசாக இல்லை. சந்தன மரம் முழுக்க வெட்டி கடத்தப்பட்டு விட்டது. நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் 2006-11 காலம், 96-2001 காலம் பல சந்தன மர அரசு குடோன்களை எரிஞ்சு போச்சு. எப்படி எரிஞ்சுதுன்னா, பொங்கலூர் பழனிசாமி அப்போ அமைச்சர், கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் எனக்கு பேரில் மறந்து போச்சு. நீங்கள் பல கோடி ரூபாய் மரங்களை நீங்கள் விற்றுருவாங்க. விற்றுட்டு சாதா மரங்களை போட்டு நெருப்பு வச்சுருவாங்க. இதை தட்டி கேட்குற ரேஞ்சர்கள் பல பேர் செத்து போயிருக்கான். மர்ம மரணம். நீங்கள் 96-2001 திமுக போட்டில் பொங்கலூர் பழனிசாமி அமைச்சராக இருந்த பொழுது பல மரணங்கள் நடந்திருக்கு. பல சந்தன மர குடோன்கள் தானாக தீப்பற்றி எரிஞ்சிடும். இப்படியெல்லாம் நடக்கும். அரசு அதிகாரிகள் செய்கிற இந்த சட்டவிரோத செயல்களெல்லாம் யாரும் தடுத்து கேட்பதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே கூட்டணி. இப்படியான விஷயங்களில் தான் திமுக தலைமைக்கு வந்த பிறகு அவர் நீக்கப்பட்டிருக்கார். அதே போல் நீங்கள் செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ மரக்கான கள்ளச்சாராய வழக்கில் அவருடைய மைத்துனரும் மகனுமே அதை காப்பாற்றுவதற்காக அந்த கள்ளச்சாராய வியாபாரிகிட்ட பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற ஆட்கள் பூராமல் நீங்கள் செஞ்சி மஸ்தானுடைய மைத்துனரும் மகனுக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா இவர்கள் திமுக அமைச்சர், திமுக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவர்களெல்லாம் அதிகார மையத்தை பகைத்து கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. நீங்கள் பல பேர் திமுக கட்சிக்காரன் தான் இருப்பான், அதிமுக அதிமுக கட்சிக்காரர் இருப்பான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு. நீங்கள் அந்த கல்வராயன் மலை ஒரு 5 மாவட்டத்துக்கு கள்ளச்சாராயம் சப்ளை. அதாவது சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, இத்தனை மாவட்டத்துக்கும் கல்வராய மலை தான் பகுதி. கல்வராய மலையில் நீங்கள் அந்த பகுதியில் அமைச்சர் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இதை
பல முறை கண்டித்தோம். இதை தாண்டி நீங்கள் நிறைய ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர்கள்லாம் கட்சிக்காரனை மதிப்பதில்லை, கட்சிக்காரன் வந்தால் எந்த வேலையும் செஞ்சு கொடுப்பதில்லை, கட்சிக்காரனுக்கு திமுகவில் எந்த பலனும் இல்லை, பணம் கொடுப்பவர்களுக்கு தான் பலன், இப்படியான புகார்கள் தொடர்ந்து செஞ்சி மஸ்தான் இது போன்ற பல புகார்கள் வருது. அப்போது இந்த புகார்கள் எல்லாம் முதலமைச்சர் கண்டித்தும் இந்த புகார்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது நிறைய ஒன்றிய செயலர் நகரச் செயலாளர்கள் பூராமல் செஞ்சி மஸ்தான் மீது தொடர்ச்சியாக தலைமைக்கு புகார் அனுப்புகிறாங்க. இந்த செஞ்சி மஸ்தான் எப்படி அரசியலுக்கு வந்தாருன்னா, செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவில் மாவட்ட செயலாளர். அப்படி மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் செஞ்சிக்கு போனால் செஞ்சி பஸ் தான் ஒரு டீ கடை வச்சுருந்தார், தேநீர் கடை. தேநீர் கடையில் தான் செஞ்சி ராமச்சந்திரன் கட்சிக்காரர்களை சந்திக்கிற இடம். இப்படி தான் அப்போது செஞ்சி பஸ் தான் டீ கடை தான் திமுகவினுடைய அலுவலகம், சந்திக்கிறது போகிறது வர்றது எல்லாம். இப்படி தான் இவரை கிளை செயலாளர் ஆகிறார் செஞ்சி பஸ் தான். செஞ்சி ராமச்சந்திரனுடைய உதவியாளர். செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவில் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, மதிமுகவும் போயிட்டு வந்தவர். அவர் மதிமுக மத்திய அமைச்சரானார். மதிமுகவில் மத்திய அமைச்சர், அதாவது ஃபைனான்ஸு இணையமைச்சராக மாறினார். அதிமுகலையும் பயணிச்சிட்டார். ஆமாம், இப்போ அதிமுக இருக்கார். ஆமாம், இவருடைய சிஷியன் தான் செஞ்சி பஸ் தான். அப்போது இப்போ தொடர்ந்து பல புகார், அதை அவர் சரி செய்யலை. ரெண்டாவது பொன்முடியோடும் நிறைய முரண்பாடு, பொன்முடிக்கு அவருக்கும் ஒத்து வரல. இல்லை, எந்த இதனால் பொன்முடிக்கு அவருக்கு ஒரு முரண் சார்? கட்டிங்கா வேற என்ன, பிடபிள்யூ ஹைவேஸு இதுதான் பிரச்சனை. ரெண்டாவது பொன்முடியுடைய கட்டுப்பாட்டுக்கு செஞ்சி பஸ் தான் விலகிடுறார். செஞ்சி பஸ் தான் பொன்முடியா செஞ்சி பஸ் தானா இந்த அரசியல் விழுப்புரத்தை தாண்டியும் இருக்குது, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வரைக்கும் இருக்குது. அப்போது தன் பங்குக்கு பொன்முடியும் திமுக தலைமைக்கு புகார்களை தட்டி விடுவார். இதெல்லாம் சேர்ந்து தான் செஞ்சி மஸ்தான் இலாக்கா பாதிக்கப்பட்டது. ரெண்டாவது ஒரு சிறுபான்மை முஸ்லீம் தேர்தல் வருது. ஆவடி நாசருடைய தேவையும் திமுகவுக்கு இருக்குது. ஆவடி நாசர் ஒரு முரட்டு பக்தர், திமுக ஸ்டாலினோட முரட்டு பக்தர். ஆமாம் ஆமாம் ஆமாம், சேரை தூக்கி எரிப்பார், கல் எடுத்து எரிப்பார். உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலில் அரசியல் பண்ணணும், அதுக்கு ஆவடி நாசர் தேவை. சிறுபான்மை முஸ்லீம் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும். அப்போ செஞ்சி பஸ்தானை தூக்கிட்டு ஆவடி நாசர் கொடுத்ததுக்கான ரகசியம் இதுதான். அடுத்து மனோஜ் தங்கராஜை பொறுத்த வரைக்கும் நாகர்கோயிலில் அரசியல் பண்ணுவது என்பது ரொம்ப கடினம். ஏன்னா பிஜேபி வளர்ந்த மாவட்டம். அப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாகர்கோயில் கன்னியாகுமரி பக்கம் ஒரு பெரிய, இப்போ அங்கே சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அங்கே ஜெயிச்சிருக்காரு, வேலாயுதம் ஜெயிச்சார். இப்படி தான் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பிஜேபிக்கு ஒரு பெரிய வலுவான இடம் இருக்குங்க. நீங்கள் கருணாநிதியே சொல்லுவார், திருநெல்வேலி எங்கள் எல்லை, நாகர்கோவில் எங்கள் தொல்லை அப்படிங்குவார். அப்போ அங்கே அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மனோ கணேசனை பொறுத்த வரைக்கும் திமுக காரனை அரவணைத்து போகலை, இந்த புகார் தான். ரெண்டாவது அவர் டிபார்ட்மெண்ட்டில் முழுக்க ஆவினில் தொடர்ச்சியாக பிரச்சனை. ஆவினுடைய வியாபாரத்தை பூரா குஜராத்திலேருந்து வந்த அமுல் கம்பெனி கைப்பற்றிட்டான். அப்போது ஆவின் நிறுவனம் ஆவடி நாசர்ட்டிருந்து இப்போ மனோஜ் தங்கராஜுக்கு வந்தது. மனோஜ் தங்கராஜும் அதை சரியாக கட்டுப்படுத்தலை. இப்போ ஏன்னா ஆவின் எப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி மக்கள் பயன்படுத்துகிற பொருள் ஆவின் பால். இது தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும், வெண்ணெய் கிடைக்கணும், நெய் கிடைக்கணும். பண்டிகை காலங்களில் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. குஜராத் அமுல் கம்பெனிக்கு எப்படி தங்கு தடை இல்லாமல் சப்ளை ஆகுது? இதுதான் மனோஜ் தங்கராஜ் மீது குற்றச்சாட்டு. மனோஜ் தங்கராஜை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நிறைய புகார் மனோஜ் தங்கராஜ் மேலே. ஏன்னா சரியான முறையில் கட்சிக்காரர்களிடம் நீங்கள் அனுசரிப்பதில்லை. இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே திமுக ரொம்ப பலவீனமாக இருந்தது. அதிமுக 3வது இடத்துக்கு போய் நாம் தமிழர் 2வது இடத்துக்கு வந்தது. இதெல்லாம் திமுகவுக்கு மனோஜ் தங்கராஜ் கடைசியாக அரசியல் பண்ணலை. திமுகவை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் எப்படி மீனவர் ஓட்டு பூரா யாருக்கு போயிடுச்சு? நாம் தமிழருக்கு போயிடுச்சு. அப்போ மீனவர் வாக்கை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அரசியலை மனோஜ் தங்கராஜ் பண்ணல. இதுதான் மனோஜ் தங்கராஜ் மீது உள்ள பெரிய குற்றச்சாட்டு. செஞ்சி மஸ்தான் பொன்முடியை தாண்டி எந்த அளவுக்கு அதில் சம்பாதிச்சிருக்க முடியும் சார்? இதில் இல்லைங்க, சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அமைச்சராக இருந்தால் நீங்கள் பிடபிள்யூ ஹைவேஸ் அத்தனை பேரும் அமைச்சர்கிட்டையும் மாவட்ட செயலாளர்கிட்டையும் 10% கொடுத்தே ஆகணும். இல்லை, இவர் சிறுபான்மையினரில் இருந்தார்ல சார். சிறுபான்மை போர்ட்போலியோ தான் சிறுபான்மை. ஆனால் அமைச்சர் எம்எல்ஏன்னா அந்த தொகுதியில் எல்லா பிடபிள்யூ ஹைவேஸு எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கும்
இவரை கேட்காம அந்த இன்ஜினியர் கொடுக்க மாட்டான். சட்டமன்ற உறுப்பினருக்கான நீங்கள் தொகையை 5 வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 கோடிக்கு வேலை நடக்கும். 10%னா 300 கோடினா 30 கோடி ரூபா உங்களுக்கு வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவோம். இல்லைன்னா நீங்கள் அவன் வேலையை செய்ய முடியாது. தொண்டடி பொடிகளை விட்டு அது தடுத்து நிறுத்தப்படும். அதனால் பணி முடிவதற்கு முன்பே ஒரு 10 கோடி ரூபா வேலைன்னா 1 கோடி ரூபா கொண்டு கமிஷனாக கொடுத்துட்டு போயிடுவோம். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். திமுக, அதிமுக எல்லா பக்கமே நடக்கிற விஷயந்தான். சேலத்தில் ராஜேந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை அந்த இடத்துல வந்து அவர் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு ஒன்று. அப்போ 2026 எடப்பாடியை வீழ்த்த அவர் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவார், அவரால் முடியும் அப்படின்னு நம்பி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எடப்பாடியை வீழ்த்த ராஜேந்திரன் முடியுமா நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அது ஒரு சேலம் வீரபாண்டியாருடைய கோட்டை. அது சேலத்தில் வன்னியர்களும் கொங்கு வேளாளர்களும் சரிசமமாக இருக்கக்கூடிய பகுதி. இதில் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் நீண்ட காலம் வீரபாண்டியாருடைய உதவியாளராக இருந்து, அவர் வழக்கறிஞர், உதவியாளர், நிறைய அரசியல் எடப்பாடியை விட சீனியர். அப்போது அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதன் மூலம் சேலம் எடப்பாடியுடைய கோட்டையை தகர்ப்பதற்கான நபராக இவர் மாறுவார். ஏன்னா அதிகாரம் வந்ததுன்னா கட்சிக்காரனை அரவணைக்க முடியும், அதிகாரிகளை வேலை வாங்க முடியும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவருக்கு திட்டமிட்டு நீண்ட காலமாக அவர் வீரபாண்டி ஆறுமுகம் காலத்திலிருந்து அரசியல் இருக்கார், மாவட்ட செயலாளர் இருக்கார். சேலத்தை பிரித்து 2-3 வச்சுருக்காங்க, அவர் ஒரு மாவட்ட செயலாளர். அப்போ இதெல்லாமே அவருக்கு நீண்ட அனுபவத்தை கொடுத்த அரசியல் திமுக அரசியல். பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன்னா வீரபாண்டியாருக்கு அடுத்தபடியாக சேலத்தில் அறிமுகமான நபர் அவர் தான். திமுக வருகிற 2026 தேர்தலில் சேலத்தில் எப்படியாவது பெருவெற்றி அடையணும்னு விரும்புது. அதற்காக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதை எந்த அளவுக்கு திமுகவை சாதகமாக திருப்புவார் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா வீரபாண்டி காலத்திலேயே ஒரு பெரிய ஆக்டிவான அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. வீரபாண்டியாருக்கு பயந்துக்குவார். இப்போ இந்த நபர் எப்படி திமுகவை எடப்பாடி எதிர்க்க போகிறார்? வீரபாண்டியார் எதிர்க்காமல் நீங்கள் இருந்தவர் எப்படி எடப்பாடி எதிர்ப்பார்? இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வீரபாண்டி ஆறுமுகத்துக்கும் ஸ்டாலினுக்கும் எப்போவுமே முரண்பாடு. அதுதான் இப்போது பனமரத்துப்பட்டி ராஜேந்திர அரசியல் நீண்ட காலம் தாக்கு பிடிச்சது. இப்படி ஸ்டாலின் ஆதரவாளர். இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால வீரபாண்டியார் குடும்பம் அரசியல் விட்டே போயிடுச்சு. இப்போ இவர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எப்படியாவது திமுக அரசியலை அதிமுகவை எதிர்த்து களமாடுவார், தக்க வைப்பார். ஒரு 5-6 சட்டமன்ற உறுப்பினர்களை 2026 வெற்றி பெற்று கொடுப்பார் என்று நம்பி இந்த பதவியை கொடுத்துருக்கார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கைல்வி செல்வராஜ் ஆல்ரெடி அங்கே அமைச்சராகவே இருந்தாங்க. இப்போ பற்றி கோவி செழியன், மதிவேந்தன் உள்ளே வந்துருக்காங்க. இவங்க 3 பேருமே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாம். இப்போது திருமாவளவன் தாண்டிய ஒரு தலித் அரசியலில் மு க ஸ்டாலின் எடுக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாமா சார்? இல்லை, இப்போது திமுகவுக்குள்ளக்கூடிய தலித் அரசியல் திமுகவுக்கு எதிராக போகக்கூடிய நிலைமை. இந்த கூட்டணியை உடைத்து கொண்டு அவர் எடப்பாடி பக்கம் போகிறதுக்கான ஒரு முயற்சி. இதை தக்க வைக்கணும். தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் திருமாவளவன் போனாலும் என்னால் தலித் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க காட்டுறதுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டு எடுத்துக்கலாம். அப்போ 2வது தலித்து வாக்கு வங்கி திமுகவுக்கு பிஜேபி எதிர்ப்பு. இந்த காரணத்துக்காக எப்பவுமே திமுகவில் தான் தலித் வாக்கு வங்கி இருக்குது. பிஜேபி ஆதரவு நிலைன்னு வந்தால் வெளியேறிடும். திருமாவளவனும் தலித் அரசியலும் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தான். இதை திருமாவளவன் இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறினாலும் தான் தலித் மக்களுக்கான அரசியலை கை வச்சிருக்கேன், ஆதரிச்சிருக்கிறேன், இந்த முக்கியத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் இப்போ தலித்து மறைமுகமாக திரும்பவும் பலவீனப்படுத்த ஸ்டாலின் எடுத்த ஒரு முயற்சி கூட நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அப்படி தான் எடுக்கணும். ஏன்னா திரும்ப போயிட்டு தலித் வங்கி தன்னோடு போயிடக்கூடாது. இப்போ இவர்களை காண்பித்து தலித் வங்கியை தக்க வைக்கணும். இதற்கான முயற்சி தான் இப்போ கைல்வெளி செல்வராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தது. புது அமைச்சர்கள், மதிவான தலித் அமைச்சர்கள் உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் இது ஒரு தலித் பாலிடிக்ஸ் உடைய உச்சக்கட்டனே சொல்லலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.